Hello everyone, welcome back to my channel Hogwarts Learning Center. Let's learn English through Tamil. 30 days of daily usage sentences பார்த்துட்ருக்கோம். In that we are in day 28. In this video we are going to learn about cleaning process. So clean பண்ணுறதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீட்டில் நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்கும், நிறைய நாற்காலிகள்லாம் இருக்கும். இது எல்லாத்து மேலேயும் தூசி படிஞ்சிருக்கும். அது மேலே இருக்க தூசியை வந்து தொடச்சி வைங்க, தூசி தட்டி வைங்க. இதே இங்கிலீஷில் dust the furniture. Dust the furniture. உங்கள் ரூம் ஏன் இவ்வளோ அலங்கோலமாக இருக்குது, உங்கள் ரூம் ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்குது. இதே இங்கிலீஷில் why is your room so messy? Why is your room so messy? மெஸ்ஸி அப்படின்னா வந்து கலைந்து கலைந்து இருக்கிறது, இல்லைனா வந்து குப்பை குப்பையாக இருக்கிறது தான் வந்து மெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவோம். வாங்க உங்கள் அறையை வந்து நம்ம சுத்தம் செய்வோம், இல்லைனா வந்து ஒழுங்காக வைப்போம். இதை let's tidy your room. Let's tidy your room. உங்கள் அலமாரி கூட அங்கங்கே கலைஞ்சு கலைஞ்சு இருக்குது, எல்லா துணியுமே வந்து மடித்து வைங்க. இதை even your closet is cluttered, fold the clothes. Even your closet is cluttered, fold the clothes. Closet அப்படின்னா வந்து அலமாரி இல்லை பீரோ. வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க எடுக்கிற பொருள் எல்லாத்தையுமே அங்கங்கே போட்டுருவாங்க. எடுத்த இடத்துல எல்லாத்தையும் வைங்க. இதை put everything back to its place. Put everything back to its place. சமையல் மேடையை சுத்தம் செஞ்ச அப்புறமா மாப் போட்டுருங்க, தரைக்கு மாப் போட்டுருங்க. Clean the countertop and mop the floor. Clean the countertop and mop the floor. சமையல் மேடையை வந்து நம்ம கவுண்டர் டாப் அப்படின்னு சொல்லுவோம். Clean the countertop and mop the floor. நீங்கள் பாத்திரங்களெல்லாம் சுத்தம் செய்கிறப்போ நான் உங்களுக்கு அந்த பாத்திரத்தை வந்து தொடச்சி வைக்கிறதுக்கு உதவி செய்கிறேன். இதை while you're washing up, I will help you to dry the dishes. While you're washing up, I'll help you to dry the dishes. Dry the dishes அப்படின்னா பாத்திரங்களை தொடச்சி காய வைக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன்னு அர்த்தம். குப்பையை வெளியே எடுங்க. Take out the rubbish. Take out the rubbish. Rubbish அப்படின்னா குப்பை. துடைப்பம் மற்றும் முறம் எங்கே இருக்கு, துடைப்பமும் முறமும் எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கு where is the broom and the dustpan? Where is the broom and the dustpan? ப்ரூம் அப்படின்னா வந்து துடைப்பம், டஸ்ட்பேன் அப்படின்னா அதை எடுக்கக்கூடிய முறத்தை தான் நம்ம டஸ்ட்பேன் அப்படின்னு சொல்லுவோம். துவைச்ச துணி எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு போய் காய போடுங்க. Hang the wash clothes outside to dry. Hang the wash clothes outside to dry. கிச்சன்லலாம் நமக்கு வந்து டெய்ல்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து ஓடுகள் இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி கழுவுங்க, ப்ரஷ்ஷை போட்டு தேயுங்க. இதை scrub the tails with brush. Scrub the tails with brush. Scrub அப்படின்னா வந்து தேய்க்கிறது. ஜன்னல் கண்ணாடி முழுசாக தூசியாக இருக்குது, ஜன்னல் கண்ணாடி ஃபுல்லாக தூசியாக இருக்குது. The window pane are full of dust laden. The window pane are full of dust laden. Window pane அப்படின்னா வந்து ஜன்னல் கண்ணாடி, dust laden அப்படின்னா தூசியால் நிறைந்துள்ளது. Thanks for watching. Show your love by hitting the like and subscribe button. For more updates, follow our Insta handle and Facebook page.